சரி, இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல். இன்றைக்கு அன்றைக்கு பிறந்த நாள் அப்படியா? எத்தனையாவது பிறந்த நாள்? 58. ஆனால் அப்படி தெரியல போலோட. என்ன சொல்கிறீங்க? ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி தெரியுது. சும்மா சொன்னேன் நான், ஒரு ஜோக்கா. சரி, அன்றைக்கி என்ன பேர் முதல்? அதை கேட்போம் முதல். ரதி. அந்த காலத்தில் அந்த ரதி ராணி என்றெல்லாம் வைக்கிறவங்க என்ன உங்களோட என்ன காரணத்துக்காக ரதி என்று வச்சுக்கிறாங்க? யார் உங்களோட அம்மா வச்சதா, அப்பா வச்சதா? அம்மாக்கள், அப்பா இல்லை. சில பேர் அப்பா தான் அப்படி வந்து வைக்கிறவங்க தெரியும் தானே. அதை சொல்ல விரும்பல. வந்த வரத்திலே பிள்ளைக்கு இந்த பேர் வையரியம்மான்னு சொல்லி வச்சு விட்ருவார். ராணி, மற்றது தேவி. உங்களுக்கு என்ன பேர் சொன்னீங்க? ரதி. ரதி சூப்பரான பேர். ரதி என்று சொல்லி உங்களுக்கு எந்த பேர் விருப்பம்? ரதி என்று சொல்கிற விருப்பமா இல்லது ரதி விருப்பம்? ரைட். உங்களோட அப்பா என்னோட கூப்பிடுவார்? உங்களோட அப்பா என்னோட கூப்பிட்றீங்க? நீங்கள் உங்களோட வைஃபை என்னோட கூப்பிட்றீங்க? நீங்கள் நாங்கள். ஓகே, ரதியம்மான்னு கூப்பிட்றீங்க? ரதியம்மான்னு அப்படியெல்லாம் கூப்பிட்றீங்க. சரி, ஒரு அழகான பேர் ரதி என்று சொல்லி இன்றைக்கி எங்களோட ரதி அண்டிக்கு வந்து பிறந்த நாள் 58வது பிறந்த நாள் என்று சொல்லி நாங்கள் புதுக்குடியிருப்பு நைல் சர்ப்ரைஸ் மூலமாக உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தருவோம் என்று சொல்லி வந்திருக்கிறோம். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே ரதியக்கான்னு சொல்லி இந்த கிஃப்ட்டை தந்துருக்குறாங்க, இந்த ஐசிங்கை தந்துருக்குறாங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே ரதியக்கான்னு சொல்லி தந்துருக்குறாங்க. சரிதானே? ஓகே, வண்டிகளுங்க ரதியக்கான்னு சொல்லி தந்துருக்குறாங்களா? சரிதானே? ஓகே, உங்களை போல ஒரு அழகான ஒரு ஐசிங்கை கொண்டு தந்துருக்குறாங்க. சாக்லேட் அப்படி மேசையில் வையுங்க. சரி, நீங்கள் பல பேரை எதிர்பார்த்துருப்பீங்க. இவங்கள்லாம் செய்திருப்பாங்கன்னு எதிர்பார்த்துருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரதி அக்கான்னு சொல்லி தான் இந்த கிஃப்ட்டை தந்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டேன். சரி, நீங்கள் யார் இந்த மாதிரி நான் செய்திருப்பாங்கள்ட்ட உங்களோட கெஸ்ஸிங் யாரை நினைக்கிறீங்க? மகனாக்கள் செய்திருப்பாங்க. ரதியக்காண்டு சொல்றவங்களா உங்களோட மகனாக்கள்? சில பேர் சொல்லுவாங்கல்ல, அந்த ஆசா பாசத்துல சொல்லுவாங்க, அம்மா ரதியக்கா அக்காண்ட முறையில பிள்ளைகள் அப்படி சொல்றவங்க. ரைட், ஓகே, சொல்றாங்களா? சிரிக்கிறாங்க, உண்மை போலான்னு இருக்காப்ப. சரி, ரதியக்காண்டு சொல்லி தந்துருக்காங்க. பிள்ளைகள் உங்களோட மகனாக்கள் தந்திருப்பாங்க. ஓகே, எங்க இருக்கிறாங்க மகனாக்கள்? லண்டன்ல. ரைட். மெட்டாக்கள் 2 பேரும் இங்கே நிற்கிறாங்க. அப்படியா? 2 பேர் அங்கே இருக்கிறாங்க. 2 மகனாக்கள் அங்கே இருக்கிறாங்க லண்டன். மகனும் இருக்கிறாங்க. மகனும். ஓகே, நீங்கள் மகன் மாதிரி தந்துருக்கிறாங்க. ஓகே, இன்னொரு கிஃப்ட்ன்றது அதை பார்ப்போம். ரைட். ஒரு உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட் ஒன்று தந்துருக்குறாங்க. சரிதானே? சும்மா ஒரு சின்னனா சிம்பிளாக தந்துருக்குறாங்க. சாக்லேட் தந்துருக்குறாங்க. இங்கே நிறைய குட்டிஸுகள் வருமெண்டு நான் இப்போ தான் பார்த்தேன். ஆனால் நான் பார்த்தேன் 2 பேருக்கும் ஒரு சாக்லேட் கொடுப்போம்னு தான் தந்தேன் நான். ஆனால் இங்கே வந்தால் நிறைய குட்டிஸுகள் எல்லாம் வந்து நிற்கிறாங்க. சரி, பரவாயில்ல, அதையும் ஒரு டேபிளில் வைங்க. நாங்கள் எல்லாம் பிரித்து கொடுப்போம். என்ன குட்டிஸுகள் பார்த்துட்டுருக்குறாங்க. அப்பா அம்மாவுக்கு பிறந்த நாள் அந்த கேண்டோஸ் சாக்லேட் எடுக்கலாம்னு சொல்லி இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. அதையும் பார்ப்போம். இதெல்லாம் வேண்டி வையுங்க. ஓப்பன் பண்ணுவோமா? ரைட். அப்படி அதையும் டேபிளில் வையுங்க. அப்படி வைங்க. அதையும் வைங்க. ரைட். இன்னொரு கிஃப்ட் இருக்குது, அதையும் கொடுப்போம். சரி, வேகமாக நேரம் போய்கொண்டிருக்கு தானே. எல்லாருக்கும் பசி வந்திருக்குமென்று நினைக்கிறேன். இப்போ ராப்பொழுது 9:10 மணி. ரைட், ஓகே. சரி, நீங்கள் சொல்கிறீங்க மகனாக்கள் அப்படி தானே. ஏன்னா இந்த பாக்ஸ் இருக்கும், ஓப்பன் பண்ணுப்பா. இதை ஓப்பன் பண்ணு, துறோம். அப்படி பிக்கலாம். அப்படி தூக்குங்க. அப்படி அப்போ நீங்கள் சரி, அழகான ஒரு அட்டகாசமான ஒரு சாரி ஒன்று தந்துருக்குறாங்க போல இருக்குது. அடுத்தது ஒரு பெட்டிகவுன் ஒன்று தந்துருக்குறாங்க. அதையும் டேபிளில் வையுங்க. ரைட், ஓகே. அடுத்த பாக்ஸ் எடுங்க. அதையும் ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, இது வந்து அப்பாவுக்கு வந்திருக்கு போல இருக்கு. சாரமும் ஷர்ட்டும் அப்படியே வெளியிலே வேணுங்க. ரைட். அம்மாண்ட கையால் இன்றைக்கு பிறந்த நாளில் வந்து அப்பாவுக்கும் ஒரு கிஃப்ட் ஒன்று. ஆனால் சாரி கேட்ட மாதிரி தான் மச்சிங்க வந்துருக்கு போல இருக்கு. அதையும் அப்படியே முன்னுக்கு வைங்க. சரி ஆண்டி, ஓகே. என்னென்னு சொல்லி சொன்னால் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அக்கான்னு சொல்லி தந்துருக்குறாங்க. சரி, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க உங்களோட மகன் மேர் செய்திருப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. சரி, நான் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் உண்மையிலேயே உங்களோட மகன் மேர் செய்யலை. சரி தானே? வேறு யார் செய்திருப்பாங்க? அப்படியே என்ன அஞ்சால மருமகளை பார்க்குற மாதிரி மருமக்கள். இப்போ தான் நீங்கள் பார்த்த பார்வையிலேயே நான் யோசிக்கிறேன் 2 மருமக்கள் செய்திருப்பாங்களா? அப்படியா? என்ன பேர்? ஒரு மகன் மருமகன் இருக்கிறாங்க. வேறு யார் செய்திருப்பாங்க?
மருமகள். அடுத்தது மருமகளை சொல்றீங்க. அதுதானே. சரி, மருமகள் இருக்கிறாங்க, ஒருத்தங்கள் இங்கே இருக்கிறாங்க. சரிதானே? சரி, பார்க்கலாம். அந்த சர்ப்ரைஸை செய்த ஒருத்தங்கள் இங்கே இருக்கிறாங்க. சரி, பார்க்கலாம். இந்த கிஃப்டை வந்து உங்களோட அப்பாவுக்கு இந்தியான ஒரு சின்ன செலவுக்கு கொடுக்க சொல்லி தந்திருந்தாங்க. அதே மாதிரிக்கா உங்களோட அப்பாட்ட கொடுங்க, அவர்கிட்ட கொடுங்க. ரைட்டு, உங்களுக்கு மெதுவாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் மெதுவாக முகத்தில் ஒரு சிரிப்பு. சரி, ஓகே, சந்தோஷம். வேண்டிய நாளில் வந்து தன்னுடைய மனைவியின் பிறந்த நாளில் வந்து அவர் இன்றைக்கு இல்லாமல் நாளைக்கு வந்து அவர் சந்தோஷமாக வந்து அந்த காசை வந்து பயன்படுத்தலாம். ஓகே ஆண்டி, இப்போ வருவோம். சரி, லாஸ்ட்டாக ஃபைனலாக உங்கள்கிட்ட யார் கொண்டு வந்து அப்படிதான் கொடுக்கணும் இல்லை நேரடியாக? ஆண்டி நீங்கள் சொல்லுங்கள், என்ன நெடுகாலம் இப்படி தான் தவிர அவங்கள்ட்ட கொண்டு வந்து அந்த மாதிரி தான். உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம், உண்மையிலேயே. ஓகே, அடுத்து ரைட். இப்போ இந்த சர்ப்ரைஸை யார் தந்திருப்பாங்கன்னு சொல்லி சொன்னால், உங்களோட மகன் மேலே சொல்லியிருக்கிறீங்க, உங்களோட மருமக்களை சொல்லியிருக்கிறீங்க. வேறு ஒரு தரம் இல்லையா? பார்க்கலாம், வேறு ஒரு தரம் இல்லையா? ஃபைனலாக முடிப்போம். அப்பா சொல்லுங்க, யாரா செய்திருப்பாங்க? ஒரு தரம் இல்லை. அப்பா செய்திருக்க மாட்டாரா? அப்பா செய்திருக்க மாட்டாரா? உங்களோட அப்பா செய்திருக்க மாட்டாரா? அவர் மிஸ்டர் செய்திருக்க மாட்டாரா? என்ன யோசிக்கிறீங்க? பிள்ளைகள்கிட்ட காசு வேண்டி நான் செய்திருக்கலாம் தானே? பாக்கி ரோசியாக வந்து எல்லாத்தையும் செய்து கொடுக்குறேன். என்னுடைய மனைவி மனவாட்டிக்கு வந்து கட்டாயம் நான் ஒரு சர்ப்ரைஸ், இந்த பிறந்த நாள் ஒரு கேக் வெட்டணும்னு சொல்லி செய்திருக்கலாம். ஓகேயா? என்ன சொல்றீங்க? என்ன திகச்சு போனீங்க? ஓ, சரி சரி, ஓகே. சரி, நீங்கள் ஃபைனலாக யாரை நினைக்கிறீங்க? இந்த மாதிரி யார் செய்திருப்பாங்க? மருமகன் மட்டும்தான். என்ன பிறகு அங்கால மாறுது, பிறகு மாறுது, ஒரு ஆளை தான் சொல்லி சொன்னேன். சரி, ஓகே. ஏன் உங்களோட மகன் செய்ய அகில தனியா செய்திருப்பேன். ரைட், ஓகே. சரி, ஒரு கவிதை ஒன்று தந்துருக்குறாங்க. கவிதைக்கு பிற்பாடு நீங்கள் யாருன்னு பார்க்கலாம். ஓகேயா? சரி, அதுக்கு முற்பாக இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்கு, அதை ஓப்பன் பண்ணுவோம். நீங்கள் பார்த்துட்டு பார்க்கட்டும், நீங்களா யார் செய்திருக்கிறாங்க? மூத்தவ செய்திருக்கிறாங்க. நான் சொல்கிறேன் அவங்கள இல்லையேன்னு சொல்லி. சரிதானே? சரியா? சரி, பார்க்கலாம் யாருன்னு சொல்லி. ஒரு கவிதை ஒன்று தந்துருக்குறாங்க, கவிதையில் பார்ப்போம். ஓகேயா தம்பி? அன்புக்குரிய அம்மம்மாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் நாம் ரசிப்பது நிலவைத்தான். அதுபோல இந்த உலகில் எத்தனை உறவுகள் இருந்தாலும் அம்மம்மாவின் அன்பிற்கும் அரவணைப்புக்கும் ஈடாகாத அல்லவா? வார்த்தையே இல்லாத வடிவம், சுயநலமே இல்லாத இதயம், அளவே இல்லாத அன்பு, அவர்தான் எங்கள் அம்மம்மா. ஜாரா பேரப்பிள்ளையர். ஓகேயா? சரி. அளவில்லாத பாசம், விட்டு கொடுக்காத உரிமை, இவை அனைத்திற்கும் சொந்தக்காரி என் தெய்வம், அது என் அம்மாவே. யார் அன்பு காட்டினாலும் அது என் அம்மாவின் அன்பை போல் வருமா? யாராலும் கொடுக்க முடியாத அளவுக்கு புனிதமானது என் அம்மாவின் அன்பு. அம்மா, உங்களுக்கு எங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி ஒரு அழகான கவிதை என்று தந்திருக்கிறாங்க. இது யாரா? செய்திருக்கிறாங்க. மகன் என்று சொல்றார் அவர். சரி, ஓகே. இந்த சர்ப்ரைஸை யார் செய்திருக்கிறாங்கன்னு சொன்னால் எல்லாரும் செய்திருக்கிறாங்க. இந்த சர்ப்ரைஸை வந்து உங்கள் லண்டன்ல இருந்து உங்களோட மருமகன் சுதாகர், உங்களோட மகள் ஆஷா, உங்களோட மகன் பிரிந்தன், பேரப்பிள்ளைகள் அகல்ஜா, அது. ஓகேயா? சரிதானே? எல்லாரும் செய்திருக்கிறாங்க. உங்களோட மகன் இதிலே வந்து மும்முரமாக வந்து அம்மாவுக்கு வந்து இந்த பிறந்தநாளை செய்யணும்னு எனக்கு சொல்லியிருந்தார். தான் மிஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார். இந்த இடத்துல எல்லாரும் இருந்தாலும் தான் இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அங்கே வந்ததுன்னு சொல்லி எனக்கு சொல்லியிருந்தார். சரி, இந்த இடத்துல வந்து தான் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் இந்த அன்பு பரிசுகள் மூலம் வந்து தான் நிற்பதாக இருந்து உணர்த்தி இருக்கிறார். ஓகே. உங்களோட மருமகன், உங்களோட மகள் ஆசா, உங்களோட மகன் பிரிந்தன், பேரப்பிள்ளை எல்லாருக்குமே என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்கிறீங்க? அதான் வார்த்தையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களா அவங்களுக்கு?
சரி, ஓகே. அவங்க உண்மையிலேயே ஒரு அம்மாவால் இலகுவான ஒரு வார்த்தையை வந்து கூறிவிட முடியாது. நிறைய வார்த்தைகள் இருக்குது. மௌனமே எல்லா வார்த்தைக்கும் அடங்கும். அப்படி தானே? ஏன்னா சரி, உங்களோட பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாருமே, மருமகன் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். அதோடு சேர்த்து இங்கே இருக்கிற மருமகன்மார் பிள்ளைகள் எல்லாருமே உடலுள்ள ஆரோக்கியமாக இறைவனுடைய நல்லாசிகள் பெற்று எப்போவுமே நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த தருணத்தில் இறைவனிடத்தில் பிரார்த்தித்து புதுக்குடி நைட் சர்ப்ரைஸ் மூலமாக நாங்களும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச். குட் லக். இப்படி எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்கணும், கிட்ட 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 இருக்கணும். விலகி போகக்கூடாது. நீங்கள் எட்டி பிடிக்கணும் அப்பா. சரி தானே? அப்பா கூட அப்புறம் அவர் தூரப்போ எட்டி பிடிக்கணும். சரி, ஓகே. ஒருக்கா கேக் ஒருக்கா கட் பண்ணுவோம். ஓகே, சரி. நீதான்
வெண்ணிலவு சாரல்லி வீசும் குளிர். How are you feeling? Sir, I'm completely all right, sir. God bless you, Mary.